ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோங்க இது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து 1 டே ட்ரிப் மாதிரி எம்ஜிஎம் ரெசார்ட்டில் வந்துட்டு வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு போவோம். ஸோ நானும் என்னோடய நாத்தனார் பையன், என்னோடய பொண்ணு போயிருந்தோம். அவரால் வர முடியலை. ஸோ இப்போ வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock கிட்ட இந்த இடத்த கடந்துட்டுருக்கோம். இந்த ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க. இப்போ கூட எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது சின்ன வயசு மெமரிஸ் வந்து ஏதாவது வந்துட்டு போகும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்தாச்சுங்க. அதாவது ரெசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடமே. ஆனால் சென்னையில் வெயில் தாங்க எங்களால் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. எங்களால் வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எங்களால் பேர் பண்ணி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ரெசார்ட்குள்ளே வந்தாச்சுங்க. வந்த உடனே ஒரு களை கட்டுற மாதிரி ஒரு வெல்கம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேளம், தாளம் சொல்லிவிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான ஒரு வெல்கம் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் யாருமே வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலைங்க. ஓரமாக நின்று தான் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா வந்து எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அன்றைக்கி வந்துட்டு மூடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அங்கே என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியலங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ விளையாடும் போது என்னோடய கால் ஸ்லிப் ஆனதுனால நான் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ நைட்டு வர 10 மணி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு வந்துட்டு பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் அங்கே தான் போயிருந்தோம். சூப்பரான ரெசிபிலாம் என்னோடய தங்கச்சி பண்ணியிருந்தா. சிஸ்டர் பார்த்துருக்கீங்களா? இங்கே வாங்க. என் சிஸ்டர் இவங்க தான் என்னோடய சிஸ்டர். எவ்வளோ பெரிய சிஸ்டர் பாருங்கள். ஹாய் சொல்லுங்க. உங்க யார் உங்களுக்கு? இவங்க தான் என்னோட ஹாய் பிரதர். பிரதரா? சிஸ்டர். நான் சிஸ்டர். சித்தி சொன்னல சித்தி. நான் யாரு? இவா சித்தி. நான் யாரு? அக்கா. அதுதான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மேலே வந்தாச்சுங்க. எங்கள் தங்கச்சி வீட்டு பக்கத்துலேருந்து வந்து மேலே டெரஸ்லேருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குது, காற்று சூப்பராக வரும். ஸோ பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல. வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:40 கிட்டே இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை மூடிட்டு, நான் வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்டு கேட்டை மூடிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ணோம். பிரேமாலையும் ஃபஸ்ட்டு எகிரி குதிக்க முடியல, ஆர்த்தியாலையும் முடியலை. அதுக்கப்புறம் கடைசியில் பிரேம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரூசி கிட்ட வந்து நான் வந்து எப்போவுமே இப்படி தான் தூங்குவேன். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை படுக்க வைக்கும் போது கிட்டத்தட்ட 2 hours கிட்ட அவன் வந்து மேனேஜ் பண்ணிப்பான். நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தான் தூங்குவேன். இன்கேஸ் நான் தூங்கிட்டா கூட அவன் வந்துட்டு இந்த ஹர்ட் பண்ணுறது, காலையில் மிதிக்கிறது, எந்திரிச்சு போகிறதோ பண்ண மாட்டான். ஸோ நானே வந்துட்டு ஐயோ குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எந்திரிப்பேன். பட் ஆர்த்தியும் பிரேமும் படுத்தாங்கன்னா ஒரு 5 minutes கூட இருக்க மாட்டான். அப்படியே வந்து தள்ளி விட்டுருவான், இல்லைனா வந்து எந்திரிச்சு போயிடுவான். ஆர்த்தி ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் பண்ணுவாம்மா, பாருங்களேன் உங்களை மட்டும் எப்படி படுக்க வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்து தூங்குறான். நானும் தூங்கிடுவேன், அவனும் தூங்கிடுவான். ஸோ உங்கள் வீட்டு பெட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி அவனுக்கு இப்போ தூங்குற மூடு கிடையாது. சும்மா பில்லோவில் வந்து படுத்தான். நானுமே வந்துட்டு தலகாணி தலையை வந்துட்டு அவன் உடம்புல வச்சு படுத்திருக்கேன். ஆக்சுவலி அவனுக்கு தூங்குற மூடே கிடையாது. இப்போ வந்து விளையாடுற டைம் ஈவினிங் தான் வந்துட்டு அவன் வந்து ஆக்டிவாக இருப்பான். அதாவது நைட்டு தான் வந்து ஆக்டிவாக இருப்பான். 12 மணி 1 மணி வரைக்கும் எங்களை தூங்கவே விட மாட்டான். பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறது, பில்லோ எடுத்துகிட்டு போகிறது, இதே வேலை தான் பண்ணுவான். பட் பகலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவான். ஸோ நான் எங்கேயாவது வெளியே போகும்போது கூட என்ன பண்ணிடுவேன்னா வீட்டில் உள்ளே கட்டி போட்டுட்டு நான் வர வரைக்கும் அவன் பாட்டுக்கு சமத்தாக உட்காந்துருப்பான். ஏதாவது வந்து அந்த சூஸ்டிக்லாம் போட்டு போயிடுவானா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு சமத்தாக உட்காந்துருப்பான். பட் நைட் நேரத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா படுத்துருக்கான், தூக்கம் வரல பாருங்கள். புருசிமா நம்ம காரில் போகலாமா? நீனு நான் அக்கா எல்லாம் காரில் போகலாமா? பாருங்கள் எந்திரிச்சு வருவான் பாருங்கள். சரி நான் காரில் போகிறேன். சரி நான் அம்மா போயிட்டு வரேன். நான் அம்மா போகிறேன் காரில். நீ வரியா? நீ காரில் வரியா? எங்கள் கூட காரில் வரியா? போகலாமா? காரில் போகலாமா? வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா?
போகலாமா? காரில் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா? ஆ சரி போகலாம். நெக்ஸ்ட் டேங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். சிம்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பா வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டு, எல்லார்கிட்டேயும் போய் சேர்ந்துப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு அந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சா எப்படி வந்துட்டு அவன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக அவன் வந்துட்டு இதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதோட வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஃபோனு கீழே இருக்குடா பாரு குட்டி. பார்க்க மாட்டானா? உன் குட்டி தான், ஃபோனு தள்ளலாம் உன்னை விட்டு போகாது, எடுத்துக்கோ. அப்புறம் குட்டி பாப்பா இது பாரு, ஃபோனுக்கு அடியில் இருக்குது. ஃபோனுக்கு அடியில் இல்லைடா டே. என்ன என்ன குட்டி